காமிகாசி சூசைட் டைவ். லேட் 1944ல ஜப்பான் பசிபிக் வார ஆல்மோஸ்ட் தோத்துட்டாங்க. இன்னும் சரணடைறது மட்டும் தான் பாக்கி. இண்டஸ்ட்ரியல் அட்வான்டேஜ் இல்லாத ஜப்பானால அட்வான்ஸ் டிஃபென்ஸ் இருக்கக்கூடிய அலைட் ஃபோர்ஸை டைரக்ட் பாம்பிங் மூலமா ஜெயிக்கிறது முடியாத காரியம்னு ஜப்பான் புரிஞ்சுக்கிட்டாங்க. இதனால யாரும் எதிர்பார்க்காத ஒரு அட்டாக் அவங்க பிளான் பண்ணாங்க. அது ஒரு சூசைட் அட்டாக். அந்த அட்டாக் பேர் தான் காமிகாசி டாக்டர். எப்படியும் தோக்க போறோம்னு தெரிஞ்சதுனால நமக்கு 2 கண்ணு போனாலும் எதிரிக்கு ஒரு கண்ணாவது போகணுங்கிற எண்ணத்துல பண்ண அட்டாக் அது. இந்த மிஷனுக்காக அவங்க தேர்ந்தெடுத்தது பெரும்பான்மையா டீனேஜர்ஸும் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் தான். அந்த டீனேஜர்ஸ் தங்களுடைய பிளேனை டேக் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி பண்ண விஷயம் முழு மனசோட தங்களுடைய அம்மாக்களுக்கு லெட்டர் எழுதுனதும் தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா குடிச்சதும் தான். இந்த 2 விஷயத்தையும் தங்களுடைய சாவு எந்த நேரத்தில் நடக்க போகுதுங்கிறத தெரிஞ்சு பண்ணாங்க. அவங்க டேக் ஆஃப் பண்ண பிளேன்ல லேண்டிங் கியரும் இல்ல, திரும்பி வரதுக்கான ஃபியூலும் இல்ல. இது ஒரு ஒன் வே ட்ரிப். எதிரிகளோட வார்ஷிப்ஸ்ல பாம பிளேனோட கொண்டு போய் மோதுறது தான் அவங்களுடைய டார்கெட். அழிஞ்சு போக போற தங்களுடைய சாம்ராஜ்யம் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு எதிரிக்கு நஷ்டத்தையாவது ஏற்படுத்தணுங்கிறதுக்காக 4000 சின்ன பசங்களோட உயிரை விலையா கொடுத்தாங்க ஜப்பான். அந்த பசங்க எழுதுனதுல 100கணக்கான லெட்டர்ஸ் ஜப்பானோட சிரன் பீஸ் மியூசியம்ல இப்பவும் பாதுகாப்பாக்கப்பட்டிருக்கு. இந்த லெட்டர்ஸ்ல ஆயுதமா மாற்றப்பட்ட ஒரு தலைமுறையோட அமைதியான வார்த்தைகள் இருக்கு.